கடன் பிரச்சனையா, தொழில் முடக்கமா, குழந்தை இல்லையா? உங்கள் பிரச்சனைகள் தீர 12 ராசிக்காரர்களும் செல்ல வேண்டிய ஒரே இடம். பிரச்சனைகள் நிறைந்த மனித வாழ்வில் ஒரு கட்டத்திற்கு பிறகு இறைவனை நம்புவதை தவிர மனிதர்களுக்கு வேறு வழி இல்லை. எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும் ஒரே வல்லமை பெற்ற சக்தி இறையருள் மட்டுமே. அதனால்தான் துன்பம் நேர்ந்தாலும் தங்களுக்கு துன்பம் வராமல் இருக்கவும் வேண்டிக் கொள்ள கோவில்களில் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. செல்வத்திற்கு அதிபதியான குபேரன் ஒரு கட்டத்தில் தன் அகங்காரத்தால் அனைத்தையும் இழந்தவர். அதன் பிறகு இறைவனை வழிபட்டு அவரை சரணடைந்ததால் மீண்டும் செல்வத்தின் தலைவராக குபேரனாக மாறினார். ராவணனுக்கு முன்பு இலங்கையை ஆண்ட குபேரன் ராவணனால் ஆட்சியை இழந்தார். அதன் பிறகு கடும் சிவபக்தனாக குபேரன் மாறினார். காசியில் 800 ஆண்டுகள் தவம் செய்து சிவனின் பேரருளை குபேரன் பெற்றார். சிவனும் பார்வதியும் குபேரனின் தவத்தை மெச்சி குபேரனுக்கு அழகாபுரி என்ற நகரத்தையும் உலகில் உள்ள அனைத்து நிதிகளுக்கும் அதிபதியாகும் வரத்தையும் அளித்தார்கள். லக்ஷ்மி தேவிக்கு துணையாக குபேரனை செல்வத்தின் அதிபதியாக்கி அஷ்டபதிக்கு பாலகர்களில் ஒருவராகவும் சிவபெருமான் நியமித்தார். இப்போதும் குபேரனாக ஒருவர் வாழ்கிறார் என்றால் அவர் சகல செல்வங்களும் பெற்று மகிழ்ச்சியில் திளைத்து வாழ்கிறார் என்றுதான் அர்த்தம். திருச்சியிலிருந்து சுமார் 44 கிலோமீட்டர் தொலைவில் செட்டிக்குளம் என்ற கிராமத்தில் ஏகாம்பரேஸ்வரர் என்ற கோவில் அமைந்துள்ளது. இதுதான் பக்தர்களுக்கு குபேரரின் அருளாசி கிடைக்கும் அற்புதத்தின் இருப்பிடம். இந்த கோவில் முற்காலத்தில் முனிவர்களும் ரிஷிகளும் தவம் செய்த கடம்ப வனமாக இருந்ததாக கூறப்படுகின்றது. ஒரு வணிகர் கண்ட ஒளி பிழம்பும் அதை தொடர்ந்த முருகப்பெருமான் ஜோதி ரூபமாக காட்சி தந்ததும் இந்த கோவில் உருவானதற்கான காரணங்களாக சொல்லப்படுகின்றது. பராந்தக சோழன் மற்றும் குலசேகர பாண்டியன் ஆகிய மன்னர்களால் இந்த கோவில் கட்டப்பட்டது. இந்த ஏகாம்பரேஸ்வரர் கோவிலின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் இங்குள்ள 12 தூண்களில் 12 ராசிகளுக்கும் 12 குபேரர்கள் அவர்களுடைய மீன் வாகனத்தில் அமைத்து காட்சி தருவதுதான். இதை தவிர ராஜகோபுரத்திலும் ஒரு குபேரன் இருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். ஆகவே இந்த கோவிலில் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் 13 குபேரர்களை பக்தர்களால் தரிசிக்க முடியும். குபேரரை வழிபடும் முறை: உங்களுக்கு தீராத கடன் பிரச்சனை இருக்கிறது என்றால் உங்களது கடன் பிரச்சனை தீரவும் குடும்பத்தில் செல்வ செழிப்பு உண்டாகவும் சுக்கிர ஓரையில் உங்கள் ராசிக்கான குபேரரை வழிபடுவது சிறந்தது. தொழிலில் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வருபவர்கள் தொழில் மேம்பட வியாழக்கிழமைகளில் வரும் குபேர காலத்தில் உங்கள் ராசிக்கான குபேரருக்கு வஸ்திரம் சாத்தி நெய்வேத்தியம் படைத்து வேண்டிக் கொண்டால் உங்களது தொழில் சிறக்கும். திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் குழந்தை பாகியம் இல்லாதவர்கள் இந்த கோவிலுக்கு நேரில் வர வேண்டும். இந்த கோவிலில் நடைபெறும் அபிஷேக தீர்த்தம் மிகவும் விசேஷமானது. சிவலிங்கத்தின் மீது சூரிய ஒளி படும் போது நடைபெறும் அபிஷேக தீர்த்தத்தை குழந்தை இல்லாத பெண்களுக்கு வழங்குகிறார்கள். அந்த அபிஷேக தீர்த்தத்தை பெண்கள் வாங்கி அருந்தினால் விரைவில் குழந்தை பாகியம் கிட்டும் என்பது நம்பிக்கை. எனவே இந்த கோவிலுக்கு வந்தால் பெண்களுக்கு குழந்தை பாகியமும் கிடைக்கும். எனவே உங்களது வாழ்க்கையில் முன்னேற்றமான திருப்பங்களும் செல்வமும் பெற இந்த அதிசய கோவிலுக்கு ஒருமுறை சென்று உங்கள் ராசிக்கான குபேரரை குறிப்பிட்ட வழிபாட்டு முறைப்படி வழிபாடு செய்யுங்கள். 12 ராசிக்காரர்களும் செல்ல வேண்டிய ஒரே குபேரன் கோவில் திருச்சியிலிருந்து 44 கிலோமீட்டர் தூரத்தில் செட்டிக்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள ஏகாம்பரேஸ்வரர் கோவில்தான். சிறப்பம்சங்கள் நிறைந்த இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.